ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலக காரியங்கள் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. நம் இருதயத்தில் பயம் இருக்கிறது என்றால் நாம் பாவம் செய்கிறோம் என்று பொருள். உடனே நம் மனதில் எதை குறித்து பயம் இருக்கிறது, எந்த சூழ்நிலை குறித்து, யாரை குறித்து என்று ஆராய்ந்து அந்த பயத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்று வெளியே வர வேண்டும். அதாவது பயம் என்பது என்ன? கடந்த கால நிகழ்வுகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை பற்றின கற்பனை தான் பயமாயிருக்கிறது. ஏற்கனவே நடந்த சம்பவங்களை வரித்து நம் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த சம்பவங்களை நினைத்து எதிர்காலத்தில் நடந்து விடுமோ என்று கற்பனை செய்து பயப்படுவது, அதுதான் பயமாயிருக்கிறது. அப்படி நினைத்து கொள்வது, இந்த காலத்தில் அது நடந்து விடும் என்று நினைப்பது, இதுவே பயமாயிருக்கிறது. ஏசாயா 11:2. கர்த்தருடைய 7 ஆவிகளை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தியில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நாம் தியானிப்போம். அறிவின் ஆவியானவரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவரும் இணைந்து செயல்படுவார்கள். அதாவது 2 ஆவிகளும் ஒன்றாய் சேர்ந்து செயல்படும். அதாவது கர்த்தருடைய அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இரண்டும் கொடுக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் பரிசுத்த ஊழியம் செய்வதற்கும் நம்மை பலப்படுத்த, நம்மை வழி நடத்த கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அதாவது ஒவ்வொரு ஆவியிலும் நாம் ஒவ்வொரு ஆவியை பெறும்போதும் ஒவ்வொரு வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். ஞானத்தை பெறும்போது ஞானம் என்பது ஞானத்தினால் அது ஒரு வல்லமை. அந்த ஞானத்தினால் நாம் பல காரியங்களை செய்ய முடியும். பல விஷயங்களை புரிந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் பரிசுத்த பயத்தை பெற்றுக்கொள்கிறோம். பயம் என்றால் அந்த வார்த்தையின் பொருள் உலக பயம். அதாவது 2 பயங்கள் இருக்கிறது. பரிசுத்த பயம், பாவமான பயம். எது பரிசுத்த பயம், எது பாவமான பயம் என்பதை புரிந்து கொண்டு பாவ பயத்தை விட்டுவிட்டு பரிசுத்த பயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். பாவமான பயம் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலும் எதற்கு எடுத்தாலும், அதாவது இதை மருத்துவ விஞ்ஞானம் பொதுவாக உலகத்தில் உலக காரியங்களில் 150க்கும் மேற்பட்ட போபியாக்கள், பயங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அத்தனை விதமான பயங்கள், பலர் பலவித காரியங்களை பார்த்து பயப்படுவார்கள். தண்ணீரை பார்த்து பயப்படுவது, நிறங்களை பார்த்து பயப்படுவது போன்ற, உயரத்தை பார்த்து பயப்படுவது போன்ற பல காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாமே பொல்லாத ஆவியினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிறது. பொல்லாத ஆவி ஒரு மனிதனை பிடித்து கொண்டு அவனை பயமுறுத்தி துன்புறுத்துவது. இது எப்படி, இது சரியா என்றால் வேதாகமத்தில் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்கிறது. அப்பொழுது அந்த மனிதன் திடீரென்று போய் தீயிலும் தண்ணீரிலும் விழுவான் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அந்த பொல்லாதாவி ஏவப்படும் பொழுது இப்படி நடக்கிறது. அதே போல பயம் என்பது பாவம்தான் என்பதற்கு வெளிப்படுத்தல் 19:8, 21:8 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று. இந்த பயம் உலகத்திற்கு அடுத்த பயம். முதல் தகுதியாக நரகத்திற்கு போகிறவர்கள் பயப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பொல்லாத ஆவிகளின், பொல்லாத சாத்தானுடைய கடைசி கால அந்தி கிறிஸ்துவின் வஞ்சகத்தில் முதலாய் இருப்பது பயம்தான். எல்லா மனிதனையும் பயமுறுத்தி அவன் தனக்கு கீழே பணிய வைக்க பார்ப்பான், அடிமையாக்க பார்ப்பான். அப்பொழுது பயப்படாமல் தைரியமாய் நிற்பவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். முத்திரை எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு, கைகளில் சிப் வைக்க சொல்லும்படிக்கு இப்பொழுதே பல நாடுகளில் வைக்க தொடங்கி ஆயிற்று. சுவிஸ் போன்ற நாடுகளில் கைகளில் சிப் வைக்கிறார்கள். நிறுவனங்களில், வேலை ஸ்தலங்களில், பள்ளிகளில் எல்லாம் வைக்க தொடங்கி விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. இந்த நிலையில் அது சட்டப்பூர்வமாகவும் கட்டாயப்படுத்தப்படும் காலமும் வரும். பயமுறுத்தி கட்டாயப்படுத்துவார்கள். அப்பொழுதெல்லாம் நாம் அந்த பாவ பயத்திற்கு இடம் கொடுக்காமல்
பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். இப்படியாக தீமைக்கு பயப்படாமல் நாம் தைரியமாய் இருந்து தீமையை எதிர்த்தும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தருக்கு பயந்தும் நாம் நடக்க வேண்டும். கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டுமே பரிசுத்த பயமாய் இருக்கிறது. சரி, பயத்தின் ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர் 6வது ஆவியாக நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய செயல்கள் எப்படி இருக்கும்? அவர் அறிவின் ஆவியானவரோடு இணைந்து நமக்கு இருக்கும் தீய பயங்களை எடுத்து போட்டு பரிசுத்த பயத்தை நமக்கு தருவார். பரிசுத்த பயம் என்பது என்ன? ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும். பாவம் செய்தால் கர்த்தருக்கு கோபம் வரும். நாம் செய்யும் பாவம் கர்த்தரை கோபம் ஊட்டும். அது நிமித்தம் என்ன? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். அதனால் நாம் தான் துன்பப்பட போகிறோம். நாமும் நம்முடைய சமுதாயம் நம்முடைய தேசம் எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதுதான் ஒட்டு மொத்த கருத்தாய் இருக்கிறது. இப்பொழுது இதற்கான விளக்கத்தை நாம் சற்று பார்ப்போம். பரிசுத்த பயம் தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது. மற்ற எந்த காரியங்களுக்கும் நாம் பயப்படக்கூடாது. மற்ற மனிதர்களுக்கு, சூழ்நிலைகளுக்கு, நோய்களுக்கு, மரணத்திற்கு, மற்ற எந்த விஷயங்களுக்கும், நம்முடைய தேவைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வேலை, படிப்பு போன்ற காரியங்களை குறித்து எதை குறித்தும் பயப்படவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவர் நாம் கர்த்தரை நேசிக்கவும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் பரிசுத்த பயத்தை நமக்கு தருகிறார். அந்த பரிசுத்த பயம் எப்படி? வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது இப்படிப்பட்ட நீதி நியாயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்றும். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்த பரிசுத்தவான்கள், அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது, கர்த்தர் அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதையும் வேதாகமத்தில் நாம் படித்து பார்க்கிறோம். யோசேப்பையா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தருக்கு பிரியமானவராய் இருந்தார். அவரை ராஜாவை போல ஆண்டவர் உயர்த்தி வைத்தார், அதிபதியாக்கினார் தேசத்திற்கே. தாவீதையா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் இருந்தார், அவரை ராஜாவாகவே மாற்றினார் கர்த்தர். அதாவது ஆடுகளின் பின்னாக நின்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் சிறியவனாய் இருந்த சிறு பிள்ளையாய் இருந்த தாவீதையாவை கர்த்தர் உயர்த்தி ராஜாவாக்கினார். இப்படியாக கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் தமக்கு கீழ்ப்படிந்து தமக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் வழி நடத்தி பாதுகாத்து வருகிறார். வேதாகமத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எல்லா வேத பகுதிகளிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பயம் என்று. பயந்தால், கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருக்கு பயப்படாமல் தீமை செய்யும் பொழுது அதற்கான நியாய தீர்ப்பை பெறுகிறோம். இதைதான் வேதாகமம் முழுவதும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சரி, இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யும், எதை செய்யக்கூடாது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் வரும் பொழுது, அதாவது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கர்த்தருடைய இந்த 7 ஆவிகளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படுவது. கர்த்தருடைய 7 ஆவிகளும் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்தது குத்து விளக்கு. அதுதான் இந்த 7 ஆவிகளை குறிக்கிறது. அது பரிசுத்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த குத்து விளக்கை ஏற்றுவதும் அங்கு அந்த இடத்திற்குள் நுழைவதற்கும் அவர்கள் ஆசாரியர்கள் மட்டுமே நுழைவார்கள். அதாவது ஊழியர்கள் மட்டுமே அங்கு போக முடியும், கர்த்தருடைய ஆவியை பெற முடியும். அதே போல இந்த கர்த்தருடைய 7 ஆவிகளும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் இதை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் தேவனிடத்திலிருந்து என்று வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 7 ஆவிகளும் பூமிக்கு அனுப்பப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க இப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு நிகழ்வு ஆதி காலத்திலோ இடைக்காலத்திலோ அல்ல, கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அனுப்பப்படுகிறது என்றால், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் அதில் பல ஆதாரமான காரணங்கள் இருக்கும். அப்படி என்றால் கர்த்தர் ஏன் இந்த கடைசி காலத்தில் இந்த 7 ஆவிகளை அனுப்ப வேண்டும்? மனிதர்களுக்கு இந்த பூமிக்கு அனுப்புகிறார் என்றால் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் அனுப்புகிறார். நாம் வெளிப்படுத்தல் 2, 3 அதிகாரங்களை படிக்கும் பொழுதும் அங்கு பார்க்கிறோம், தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார் என்று 7 சபைகளுக்கும். இப்படி 7 சபைகள் என்று சொல்லப்படுவது
கிறிஸ்தவர்களில் 7 விதமான மனிதர்கள், ஒவ்வொரு படிநிலையை தாண்டியவர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், அதற்கு மேம்பட்டவர்கள், அதற்கு மேம்பட்டவர்கள் என்று அவர்களுடைய பரிசுத்தத்தை வைத்து 7 நிலைகளாக பிரிக்கப்படுவதே 7 சபைகளை குறிக்கிறது. இப்படி இந்த 7 சபைகளுக்கும் கர்த்தர் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் இந்த 7 படிகளை கடந்து செல்ல வேண்டும். அதாவது 7ஆம் வகுப்பு படிப்பது போல ஒவ்வொரு வகுப்பாய் படித்து நாம் பாஸ் செய்து அடுத்த வகுப்புக்கு போவது போல இந்த 7 படிகளையும் கடந்து நம் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். கர்த்தருடைய சிங்காசனத்தை சேர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 2, 3 அதிகாரங்களில் இதை குறித்தான எல்லா வசனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தருடைய 7 ஆவிகளும் கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக, கர்த்தருடைய 2ஆம் வருகை வருவதற்கு முன்பாக கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஆவியானவர் ஒரு இடத்தில் வரும்போது அவர் பெரிய காரியங்களை செய்யவே வருவார். பெந்தெகோஸ்தே நாளில் மேல் அறையில் சீஷர்கள் 120 பேர் அங்கு இருக்கும் பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது எப்படிப்பட்ட மகிமை விளங்கிற்று, எவ்வளவு பெரிய காரியங்கள் அதிலிருந்து தொடங்கி நடைபெற்றது என்று நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். இது நன்றாக நமக்கு தெரிந்த காரியமே. அதே போல பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் வருகிறாரோ, பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 2ஆம் வசனத்தில், முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு தீமை அழிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் அங்கு நடந்த காரியம்தான். அதற்கு அடுத்ததாக சிம்சோன் ஐயாவின் வாழ்க்கையை பார்க்கும்போது மிக எளிமையாக நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் ஐயா மேல் வருகிறாரோ அப்பொழுது அவர் பெரிய பலத்த காரியங்களை செய்வார். அநேக பெலிஸ்தர்களை அழித்து போடுவார். அவருடைய பலம் யாராலும் அவரை பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பலம் அவருக்கு வரும். இப்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டார். பலத்தின் ஆவியானவர் பலமாய் அவர் மேல் இறங்கி அவரை ஆட்கொண்டு வழி நடத்தினார். இப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மனிதனுக்குள் வரும்போது அவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படி வேதாகமம் முழுவதும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்க்கலாம். இப்படியாக கர்த்தருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பெறும் பொழுது முதலில் சுலபமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்திலேயே மிகவும் மனிதர்கள் செய்கிற மிக பெரிய தவறு என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருப்பது. இதை ஊழியர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாக இதையும் சொல்லலாம். இதை குறித்து போதிக்காமல் இருப்பது மிகவும் தவறு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. பயத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதை பற்றின சில காரியங்கள், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவது. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அதற்கு முதல் காரணம் அவன் மனதில் இருக்கிற தைரியம்தான். எனக்கு எதுவும் நேரிடாது, என யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற தவறான ஒரு நம்பிக்கை. இந்த எண்ணம் தான் ஒரு மனிதனுக்கு பாவம் செய்வதற்கு தைரியத்தை கொடுக்கிறது. அந்த தைரியம் வருகிறது. அந்த தைரியம் வருவதினால் இது இருக்கக்கூடாத தைரியம். இப்படிப்பட்ட உணர்வு இருக்கவே கூடாது. ஏனென்றால் நாம் உருவாகவில்லை. நம்மை சிருஷ்டித்த தகப்பன், பரம தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர்தான் தெய்வம். அவர் நமக்குள் இருந்து அவர் நம்மை படைத்தவர். நாம் இருக்கும் இந்த பூமியை படைத்தவர். நமக்கு சுவாசத்தை கொடுக்கிறவர், நமக்கு உயிர் கொடுத்தவர், நாளை நம் உயிரை எடுக்க போகிறவரும் அவர்தான். அப்படி இருக்க அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் பார்க்கிறார் என்கிற பயம் இல்லாததினால் மனிதன் பாவம் செய்கிறான். பாவத்திற்கு முதல் காரணமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருப்பது. தெய்வ பயம் இருக்கிற மனிதன் பாவம் செய்ய மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது பரிசுத்தமானது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், தீமையை விட்டு விலகுவார்கள். தன்னிடத்தில் சிறிய குறைகள் இருந்தாலும் கூட அதை விட்டு விலகி பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களே கர்த்தருடைய பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள். அவர்களே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்
நம்மை தீமையை விட்டு விலக்கும், பாவம் செய்யாமல் தடை பண்ணும். அந்த பயம் இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டோம். எந்தவித தீமையும் நாம் செய்ய மாட்டோம். பிறருக்கு தீமை செய்வது, பிறரை துன்பப்படுத்துவது, பெருமைப்படுவது, சுயநலமாய் வாழ்வது போன்ற காரியங்களை செய்ய மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தெய்வ பயம் அங்கு இருந்தால், இந்த உணர்வு எல்லா மனிதர்களுக்கும் தேவையானது. கர்த்தருடைய பிள்ளைகள் தெய்வ பயத்தோடு இருக்கும் பொழுது அவர்கள் தங்களை வளைத்து, அதுதான் தாழ்மை. தாழ்மை, தெய்வ பயம் தாழ்மையை கொடுக்கும். தெய்வ பயம் இல்லாமல் இருக்கும்போது அது பெருமையை வழி நடத்தி பெருமைக்கு நேராக கொண்டு போய் விட்டுவிடும். அதனால் தெய்வ பயத்தோடு தீமையை விட்டு விலக வேண்டும். வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்க விட்டால் நியாய தீர்ப்புக்கு உள்ளாவோம் என்கிற பயம் வேண்டும். வேதம் நம் கையில் இருக்கும் பொழுது அது நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. வேத வசனங்களை படிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் நாம் தவறு செய்தால் அதற்கேற்ற நியாய தீர்ப்பு வரும். எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. உன் கைகளில் உனக்கு வேத புத்தகம் இருந்ததா இல்லையா என்று கர்த்தர் கேட்பார். அப்படி என்றால் உன்னிடத்தில் இருந்தது, நீ படிக்கவில்லை என்றால் அது உன்னுடைய பொறுப்பு. அப்படி என்றால் நாம் வேதத்தை, கர்த்தருடைய திரு வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாம் அதை நம் இருதயங்களில் எழுதி கொள்ள வேண்டும். எது பாவம், எது பாவமில்லை, எது பரிசுத்தம் என்பதை வேதாகமத்தை படித்து நாம் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய ஆவியால் வழிநடத்தப்பட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தீமையை விட்டு விலக வேண்டும். அதுவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதருக்கு பயப்படக்கூடாது. எந்த மனிதனுக்கும் பயப்பட்டால் அது கண்ணியை வருவிக்கும், அது ஆபத்தில் முடியும். மனிதனுக்கு பயப்படவே கூடாது. மனிதனுக்கும் உலக காரியங்களுக்கும் பயப்படக்கூடாது. பயப்படுகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். பயம் என்பதே ஒருவித பாவத்தை தூண்டும் குணமாயிருக்கிறது. பயப்படுகிற மனிதன் பாவம் செய்வான், தவறு செய்வான், பயந்து கொண்டு தவறு செய்வான். அந்த பயம் என்பது தீமையை வருவிக்கும். பயம் இல்லாமைதான் மனிதனை தைரியப்படுத்தும், அவனை ஆசீர்வதிக்கும். அதனால் மனிதருக்கு பயப்படக்கூடாது, அதனால் நமக்கு தீமை நேரிடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தயவு செய்து எந்த மனிதனுக்கும் பயப்படுவதை விட்டுவிட வேண்டும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் புத்தியும் தெளிந்த புத்தியும், அதாவது தெளிந்த புத்தியோடு தெளிவாய் நாம் நடக்கத்தக்க தைரியமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு தருவது தைரியத்தை, பயம் அல்ல. பயத்தின் ஆவியை கர்த்தர் கொடுப்பதில்லை. அது சாத்தானோட வேலை. சாத்தான் தான் பயத்தின் ஆவியை கொடுப்பான். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது பரிசுத்தமானது. உலக காரியங்கள் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. நம் இருதயத்தில் பயம் இருக்கிறது என்றால் நாம் பாவம் செய்கிறோம் என்று பொருள். உடனே நம் மனதில் எதை குறித்து பயம் இருக்கிறது, எந்த சூழ்நிலை குறித்து, யாரை குறித்து என்று ஆராய்ந்து அந்த பயத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்று வெளியே வர வேண்டும். அதாவது பயம் என்பது என்ன? கடந்த கால நிகழ்வுகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை பற்றின கற்பனைதான் பயமாயிருக்கிறது. நம் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த சம்பவங்களை நினைத்து எதிர்காலத்தில் நடந்து விடுமோ என்று கற்பனை செய்து அப்படி நினைத்து கொள்வது, இந்த காலத்தில் அது நடந்து விடும் என்று நினைப்பது, இதுவே பயமாயிருக்கிறது. பயம் என்பது பாவமாயிருக்கிறது. பயத்தின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, என்றும் இடம் கொடுக்க கூடாது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் கெனசரேத் என்னும் ஊருக்கு கர்த்தர் செல்லும் பொழுது அங்கு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் கல்லறைகளில் இருந்து ஓடி வந்தான். அவன் கற்களை எடுத்து தன் சரீரம் முழுவதையும் காயப்படுத்தி கொண்டு மிகுந்த கொடூரமாய் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இருந்தான். அவனை யாராலும் கட்டி வைக்க முடியாது. அவனை எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடக்க முடியாது. அவன் எப்பொழுதும் சுடுகாட்டிலேயே இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு மகா கொடுமையான நிலையில் ஒரு மனிதன் இருந்தான். கர்த்தர் அந்த இடத்திற்கு வரும் பொழுது, அந்த கெனசரேத் ஊருக்கு கப்பலில் வருகிறார். வந்து கரைக்கு வருவது போது அந்த மனிதன், அவனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள் நேராக எழும்பி ஓடுகிறது. ஓடி போய் கர்த்தரிடம் கேட்கிறது,
உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று அவனுக்குள் இருந்த அந்த ஆவிகள் பேசுகிறது, கர்த்தரிடத்தில் பேசுகிறது. அப்படி என்றால் எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை, அதற்குள் என்னை விரட்ட வந்து விட்டீரே என்று கேட்கிறது. அதுதான் அந்த பொருள். ஏனென்றால் கர்த்தர் ஏற்கனவே அந்த பிசாசுகளை விரட்டி இருந்தார். இன்னும் எனக்கு காலம் இருக்கிறதே, அதற்குள் என்னை விரட்டுகிறீரே என்று வந்து கேட்கிறது. அதற்கு கர்த்தர் சொன்னார், அப்படி கேட்டுவிட்டு அந்த ஆவிகள் சொல்லுகிறது, நீர் எங்களை துரத்துவீரானால், ஏனென்றால் அந்த மனிதனுக்குள் ஆயிரக்கணக்கான ஆவிகள், 2000த்திற்கும் மேற்பட்ட ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் இருந்தது. அப்பொழுது அந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள் கேட்கிறது, கர்த்தாவே நீர் எங்களை அனுப்புவீரானால் அந்த பன்றி கூட்டங்களுக்குள் எங்களை அனுப்பிவிடும் என்று கெஞ்சுகின்றன. அதை கேட்ட உடனே கர்த்தர் போங்கள் என்றார். சரி என்று சொல்லவில்லை, இங்கு சரியாக கவனிக்க வேண்டும். போங்கள் என்று சொன்னார். அவைகள் கேட்டதற்கு, கர்த்தர் சொன்னதற்கு இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆழமான காரியங்கள் அதிகம் உண்டு. அப்படி கர்த்தர் சொன்னதும் அவனுக்குள், அந்த மனிதனுக்குள் இருந்து பொல்லாத ஆவிகள் வெளியேறி அங்கு மேய்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தில் ஒரு மேடாக இருந்தது. அந்த மேட்டின் மேல்தான் பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தது. கர்த்தர் போங்கள் என்றவுடன் அந்த பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போய் அந்த பன்றிகளுக்குள் நுழைந்தது. 2000 பன்றிகள் அந்த இடத்தில் இருந்தது. அத்தனை பன்றிகளுக்குள்ளும் பொல்லாத ஆவிகள் போய் நிரம்பி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த மனிதனுக்குள் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆவிகள் இருந்திருக்கிறது. எல்லாம் போய் அந்த பன்றிகளுக்குள் நுழைந்ததும் அந்த பொல்லாத ஆவிகளை தாங்க முடியாமல் அந்த பன்றிகள் மேட்டில் இருந்து கடலில் விழுந்து, கடற்கரை மேட்டில் தான் அவைகள் மேய்ந்து கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் அங்கிருந்த பன்றிகள் எல்லாம் ஓடி போய் கடலில் விழுந்து இறந்து விட்டன. ஒரே நேரத்தில், ஒரே நாளில், ஒரே சமயத்தில் நடந்தது. அப்படி என்றால் இந்த மனிதனுக்குள் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆவிகள் இருந்தது. அதாவது கர்த்தர் போங்கள் என்று சொன்னதற்கு காரணம், அந்த ஆவிகளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அல்ல. அதாவது இந்த இடத்தில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், பொல்லாத ஆவிகளுக்கு எப்பொழுதும் இணங்கி போகவே கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று. எதற்கும் சம்மதிக்க கூடாது. நாம் எந்த இடத்தில் சம்மதிக்கிறோமோ அந்த இடத்தில் நமக்கு பாடுகள் வரும். அதனால் எதிர்த்து நிற்க வேண்டும் பிசாசுக்கு. ஆவிகள் கேட்ட உடனே கர்த்தர் போங்கள் என்று சொன்னதற்கு காரணம், ஒரு மனிதனால் 2000 ஆவிகளை சுமந்து கொண்டு உயிரோடு இருக்க முடிந்திருக்கிறது. ஆனால் அந்த மிருகத்தினால், அதாவது மிருகங்கள், 2000 மிருகங்களும் சேர்ந்து அந்த பொல்லாத ஆவிகளை தாங்க முடியவில்லை. இதில் உள்ள ஒரு ஆழமான ஆவிக்குரிய ரகசியம் என்னவென்றால், மனிதனுடைய ஆவிக்கும் மிருகங்களுடைய ஆவிக்கும் உள்ள வித்தியாசம் இங்கு புரிகிறது. பன்றிகளின் ஆவிகளால் அது பலவீனமாய் இருக்கிறது. பொல்லாத ஆவிகள் அதிகமாய் அவைகளால் தாங்க முடியவில்லை. 2000 பன்றிகளால் ஒரு மனிதனுக்குள் இருந்த ஆவியை தாங்க முடியவில்லை. அப்படி என்றால் மிருகங்களின் ஆவி பலவீனமானது என்றும் மனிதனுடைய ஆவி பலம் உள்ளது என்பதும் இங்கு தெரிகிறது. இந்த ஒரு காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அளவு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு என்பது நமக்கு தெரிகிறது. குறைந்த அளவுல மிகப்பெரிய வித்தியாசம். 2000, அங்கு எத்தனையோ தெரியாது. 2000த்திற்கும் மேற்பட்ட பொல்லாத ஆவிகள் இருந்திருக்கின்றன. அப்படி என்றால் அந்த பன்றிகளால் தாங்க முடியாமல் தான் தற்கொலை செய்து கொண்டு இறந்தனர். அங்கு என்ன நடந்தது என்றால், கர்த்தர் போங்கள் என்று சொன்னதும் அந்த பொல்லாத ஆவிகள் பன்றிகளுக்குள் நுழைந்து அவைகள் கடலில் விழுந்து அவைகள் எல்லாம் மரித்தன. மிருகங்களின் ஆவி இறந்தவுடன் அது பாதாளத்திற்கு செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அவைகளுக்குள், அந்த ஆவிக்குள் இருந்த, பன்றிகளின் ஆவிக்குள் இருந்த பொல்லாத ஆவிகளும் நேராக பாதாளத்திற்கு சென்றன. அதாவது பொல்லாத ஆவிகள் தனியாக செலுத்த முடியாது பாதாளத்திற்கு. அதாவது இந்த மனிதனுக்குள் இருந்த ஆவிகள் பன்றிகளுக்குள் போனால் அங்கு நேராக அவைகளும் பாதாளத்திற்கு தான் போகிறது என்பது கர்த்தருக்கு தெரியும். சிருஷ்டித்த தேவனுக்கு தெரியும் எந்த ஆவிகளை எந்த மிருகம் தாங்குமா தாங்காதா என்று. சரி, நீங்கள் எப்படி போனாலும் நேராக பாதாளத்திற்கு இன்று போவது நிச்சயம் என்று கர்த்தர் அறிந்ததினால்தான் போங்கள் என்றார். சரி என்று சொல்லவில்லை, போங்கள் என்று சொன்னார். அது சாத்தானின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அல்ல, இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தவே என்று ஆவியில் நாம் உணர்கிறோம். அதாவது
கர்த்தர் பல ரகசியங்களை தம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் பொழுது நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய காரியங்கள் எல்லாம் பல காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். பல காரியங்களை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்லாமல் விட்டு சென்றிருக்கிறார். பல ஊழியர்களும் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அதே போலதான் இந்த காரியங்களும். அதாவது இந்த ஆவிக்குரிய ரகசியங்கள், ஆவியின் மண்டலத்தில் உள்ள ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெரியும் பொழுது வாழ்வில் வெற்றி அடைவது மிக சுலபம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு நன்மையை கொண்டு வரும். கர்த்தருக்கு நாம் பயந்து நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் நமக்கு பல காரியங்களை, ஞானமான காரியங்களை, இந்த உலகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த சம்பவத்தை குறித்தும் இந்த இடத்தில் நம்முடைய சரியான புரிதல் அவசியம். அதாவது கர்த்தர் பிசாசுகளுக்கு இரக்கப்படவில்லை என்பதை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பொல்லாத ஆவிகளுக்கு இரக்கம் காட்டவே கூடாது. பொல்லாத மனிதர்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இரக்கப்பட்டால் நாம் வீழ்ந்து போவோம். கர்த்தர் இரக்கம் காட்டுவதாய் இருந்தால் அவர் பரலோகத்தில் இருந்து அவனை கீழே தள்ளி அவனை மீட்க கொண்டிருக்கலாம். அவனை மீட்க கூடாது என்று அவனை வெறுத்து, பொல்லாத சாத்தானை வெறுத்துதான் அவர் கீழே தள்ளினார். அவனுக்கு எந்த இடத்திலும் கர்த்தர் இரக்கம் காட்டவே இல்லை. அப்படி காட்டுவதா இருந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்ற வார்த்தைக்கு விரோதமான செயலாய் இருக்கிறது. இது தவறான கருத்து. பிசாசுக்கு இரக்கப்படக்கூடாது. பிசாசு பிடித்தவர்களுக்கும் இரக்கப்படக்கூடாது. இரக்கப்பட்டால் இரக்கம் என்பது அதை பிடித்து கொண்டு அவர்கள் நம்மை ஆளுகை செய்ய தொடங்குவார்கள். நாம் வீழ்ந்து போவோம். மிகப்பெரிய ஆபத்துகள் நேரிடும். இது அனுபவபூர்வமான உண்மை. நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இரக்கம் நம்மை அழித்துவிடும். இரக்கம் என்பது எதற்கு சொன்னது? மாம்சத்தின்படி இரக்கம் காட்டலாம். அதாவது கர்த்தர் எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள் என்று சொன்னார். அதனால் நான் எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்கிறேன் என்று பொல்லாத மனிதர்களிடத்திலும் பிசாசுகளிடத்திலும் அன்பை காட்டினால் அன்றே நாம் தொலைந்து விடுவோம். அதையும் சற்று ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அன்பு என்பதற்கு அடிப்படையான அர்த்தம் என்ன? கர்த்தர் சொன்ன பொருள் என்ன? அன்பு என்றால் ஒரு மனிதனிடத்தில் அன்பு காட்டும் போது அந்த மனிதன் பரலோகத்திற்கு வர வேண்டும். அவன் ரட்சிப்புக்குள்ளாவதற்கு தான் நம்ம அன்பு காட்ட வேண்டும். அன்பு செலுத்தி அவனுடைய துன்பங்களை நாம் அன்பாக கவனித்து காத்து கொண்டு நடக்கும் பொழுது அவனுக்கு ஒரு வழி பிறக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு, அந்த மனிதன் மனம் மாறுவதற்கு நாம் அன்பு செலுத்த வேண்டி இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் அன்பாயிருங்கள் என்று சொன்னார். கர்த்தர் எல்லோரிடத்திலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது எல்லோரிடத்திலும் அன்பாயிருந்தார் என்று நாம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. அறியாத எளியவர்களிடத்திலும், ஏழைகளிடத்திலும், பொது ஜனங்களிடத்திலும் கர்த்தர் மிகவும் அன்பாயிருந்தார். ஏனென்றால் அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். அவர் போதித்ததை, கர்த்தர் போதித்ததை கேட்டார்கள், மனம் திரும்பினார்கள், எல்லாம் சரி. ஆனால் வேதத்தை நன்கு அறிந்து தெரிந்தே தவறு செய்த பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து என்ன சொன்னார்? குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் இவர்கள் என்று சொன்னார். எத்தனையோ முறை கடிந்து கொண்டிருக்கிறார். மதிகேடர் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் கடிந்து கொண்டிருக்கிறார். ஏன் கடைசியாக எருசலேமில் தேவாலயத்தில் சென்று சவுக்கை எடுத்து அவர்களை அடிக்கவில்லையா? காசுக்காரர்கள் பலகைகளை அடித்து அவர்களுடைய செயல்களை கண்டிக்கவில்லையா? அறியாமல் செய்த பாவத்திற்கு தான் மன்னிப்பு. அறிந்தே செய்தால் அதற்கு நியாய தீர்ப்பு மட்டுமே. லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொரு முதல் வசனத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியர்கள் பலி செலுத்தும் போது, கர்த்தருக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்தும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? அறியாமையினால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் அதற்காக பலி செலுத்தினால், மனம் திருந்தி பலி செலுத்தும் போது அந்த பலியை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் அவனை மன்னிக்கிறார். அறியாமையினால் செய்த பாவத்திற்கு தான். அறிந்தே செய்த பாவத்திற்கு எந்த மனிதனுக்கும் மன்னிப்பு கிடையாது. கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி அவர்களை மன்னிப்பதா இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித அவதாரத்தில் இருந்த போது பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து, தமக்கு விரோதமாய் பேசினவர்களை பார்த்து உங்களை மன்னிக்கிறேன் என்று எப்பொழுது சொன்னார்? குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரை என்று சொன்னார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை.
அன்பு அன்பு என்று சொல்லிக்கொண்டு அன்பின் பொருளை புரியாமல் இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை காரியங்கள்! கண்டிப்பும் அன்புதான். கர்த்தர் நம்மை கண்டித்து வழி நடத்துவதும் அன்புதான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இந்த பூமிக்கு வருவதும் அன்புதான். நியாய தீர்ப்பு வரவில்லை என்றால், உதாரணத்திற்கு நோவாயாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் உண்டாகாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? அங்கிருந்த ஜனங்கள் அத்தனை பெரும் பொல்லாத மனிதர்களாய் இருந்தார்கள். நோவாயாவின் குடும்பத்தை தவிர மற்றவர்கள் எல்லாரும் பொல்லாதவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அவர்களுடைய நிலை என்ன? அதை இன்று வரை விட்டு வைத்திருந்தால் இந்த பூமி பூமியாய் இருந்திருக்காது, பாதாளமாய் இருந்திருக்கும். பொல்லாத ஆவிகள் முழுவதும் ஆக்கிரமித்து மனித இனத்தை மொத்தமாக அழித்து அவன் ஒரு ராஜ்யத்தை, ஒரு பரலோக இருப்பது போல ஒரு சாத்தான் ராஜ்யத்தை கட்டியிருப்பான். அதனால்தான் ஜலப்பிரளயத்தினால் கர்த்தர் அங்கு நீதியை நிறைவேற்றி அழித்தார். அந்த நியாய தீர்ப்பு நன்மை அல்லவா? நன்மைக்கு எதுவானது அல்லவா? சற்று யோசித்து பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் பாவம் முழுமை அடைகிறதோ அப்பொழுது கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். வேதாகமத்தில் முழுவதையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் புரியும். பாவம் முழுமை அடையும் பொழுது கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். கர்த்தருக்கு பயந்து நாம் நடப்போம். நம்மிடத்தில் பாவம் இருந்தால், குற்றம் இருந்தால், குறைகள் இருந்தால் இப்பொழுதே அவைகளை விட்டு விலகுவோம். கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு நன்மையை தரும். கர்த்தருக்கு பயப்படுதல் நம் ஜீவனை காப்பாற்றும், நம் ஆத்துமாவை காப்பாற்றும், கர்த்தரிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.